பாஜகவோடு அதிமுக எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரா இல்லையா? எடப்பாடி சொல்லுவாரா? பதில். நான் ஒரு வரலாற்று பிழையை செய்துவிட்டேன், பெரும் பிழையை செய்துவிட்டேன். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது நான் செய்த பெரும் பிழை. ஜெயலலிதா அம்மா ஒப்புதல் வாக்குமூலம் தந்தாரா இல்லையா? அதை சொன்னவர் அடுத்து சொன்னார், அதற்கு பரிகாரம் செய்தேன். ஒரு தப்பு பண்ணா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, எல்லாத்திலும் ஒரு பரிகாரம் இருக்கு. அதாவது ரெமெடி, இங்கிலீஷ்ல ரெமெடின்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் என்னன்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா, அதனால்தான் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன், நான் தான் ஆதரவு கொடுத்தேன், பிறகு நானே கவிழ்த்தேன், அந்த வரலாற்று பிழைக்கு பரிகாரம் செய்தேன். அப்படி சொன்ன ஜெயலலிதா அம்மையார் 2014 ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நேரடியாக மோடியை எதிர்த்து சவால் விட்டார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று கூப்பிட்டவர் ஜெயலலிதா அம்மையார். நரேந்திர மோடியா எடப்பாடியா என்று ஏன் இவர் சவால் விடவில்லை? சவால் விட முடியுமா இவரால்? பாஜகவை எதிர்க்க முடியுமா இவரால்? பாஜகவிடமிருந்து விலக முடியுமா இவரால்? பாஜகவின் கட்டுக்குள் கிடக்கிறார், பிடிக்குள் சிக்கியிருக்கிறார். இவரது குடுமி பிஜேபியின் கையில். அது ஏன் நமக்கு தெரியாது. வடநாடு வழக்கு இதுதான் எவ்வளவு பப்ளிக் விழிப்பா இருக்கிறாங்க பாருங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிடி குடுமி அவர்களின் பிடியில் சிக்கியிருக்கிறது.